Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about time invariant and time variant system under the topic of classification of system. Here in this lecture video, we are going to solve some problems related to time invariant and time invariant system. And there are before entering into the topic, we'll see some outline about the time variant and time invariant system. Generally, when we say a system is time invariant or time variant, we'll see system is said to be time variant system if its response varies with the time. That is, with respect to time, the output will changes. That is called a time variant system. Or if the system responds to an input signal does not change with time, such system is termed as time invariant system. We have already seen the various examples related to this topic, and time invariance minimizes the complexity involved in the analysis of systems. Most of the systems in practical applications are time invariant systems, and we will see some conditions related to the time variant and time invariant. When we can say a time system is time invariant, that is if y of n is equal to f of x of n is a function, and y of n minus 1 is equal to x of f of x of n minus k, y of n minus k is equal to f of x of n minus k, then the given system is known as time invariant system. Otherwise it is called the time variant system. Here we have some procedure way to solve these problems. That is, we will see this one by one. First step என்னன்னு பார்த்தீங்கன்னா, write the given function, that is y of n is equal to x of n. ஓகேவா, அது வந்து கிவன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அந்த கிவனில் உள்ள இன்புட் இருக்கா, இது இன்புட் எக்ஸ் ஆஃப் என்கிற இன்புட் நம்மளுக்கு தெரியும், ஒய் ஆஃப் என்கிற அவுட்புட். இந்த இன்புட்டை மட்டும் டிலே பண்ண போகிறோம். டிலே பை கே அப்படிங்கிற ஒரு இதை டிலே வச்சு பண்ண போகிறோம். டிலேடு இன்புட் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா என் மைனஸ் கேன்னு போட போகிறோம். மைனஸ்னால் டிலே அப்போ டிலே பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த டேர்ம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஒய் ஆஃப் என் கமா கேன்னு போட்டுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. இந்த டேர்மில் வந்து இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் அவுட்புட்டு டிலே பண்ணுறோம். டிலேடு அவுட்புட் டிலே பண்ணுறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒய் ஆஃப் என் மைனஸ் கே இதான் வந்து அவுட்புட். இதை வந்து மைனஸ் கே அப்படின்னு நம்ம டிலே பண்ணுறோம். அவுட்புட் டிலே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்புட்டும் வந்து டிலே ஆகிரும். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்னு மாறிடுது. ஓகேவா, இதுதான் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் ஆர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா தட் பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியன்ட் சொல்கிறோம். இஃப் சப்போஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேஸில் வந்துருச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். டிட்டர்மைன்ட் இஃப் following system are time invariant and variant. How we can check is by solving this problem. எப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்ப்போம். there are 7 problems. we will solve one by one. ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, y of n is equal to x of n plus x of n minus k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1 வந்து கிவன் வந்து எழுதிட்டோம், கிவன் ஃபங்க்ஷனை. ஸ்டெப் 2ல் வந்து இன்புட் சிக்னல், அதாவது இதுதான் இன்புட். ஓகேவா, எக்ஸ் ஆஃப் இதுதான் இன்புட். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து இன்புட்டு எக்ஸ் ஆஃப்ங்கிற டேர்மு. அதில் வந்து மைனஸ் கேங்கிற ஒரு வேல்யூ வந்து டிலே பண்ண போகிறோம், அவ்வளோதான். டிலே த இன்புட் பை கே. ஓகேவா, மைனஸ் கே, டிலேனாலே மைனஸ், அதனால் கேன்னு போட்டிருக்காங்க இங்கே, கே யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம மைனஸ் கே இங்கே வந்து மைனஸ் கே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம். அப்படின்னா நம்மளுக்கு ஒய் ஆஃப் என் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2k அப்படின்னு வந்துடுது. இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாலும் சரி தான், இல்லை ஸ்டெப்புன்ட்டு வச்சு சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தேர்ட் ஸ்டெப்பில் டிலே த அவுட்புட் பை கே யூனிட். அப்போ மைனஸ் கே வந்து டிலே பண்ண போகிறோம் எங்கள் அவுட்புட்டில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து நம்மளுக்கு எல்லா இந்த என் மைனஸ் கே என் இருக்கிற டேர்மில் எல்லா இடத்துலையுமே இங்கே தானே இதான் அவுட்புட் நம்மளுக்கு. இந்த என்னு இருக்கிற டேர்மில் என் மைனஸ் கேன்னு போடுறோம். அப்போ எல்லா என்னு இருக்கிற இடத்துலையுமே வந்து என் மைனஸ் கே வந்துடும். ஓகேவா, அப்படிங்கிறப்ப என் மைனஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே மைனஸ் கே. ஓகேவா, அப்படி வந்துச்சுன்னா இப்படி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது, செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் 1 and 2 கம்பேர் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல், தர்ஃபோர் த கிவன் சிஸ்டம் இஸ் time invariant system.
ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், y of n is equal to x of minus n. Therefore, we'll solve according to the procedure. Step 1, y of n is equal to x of minus 1. In the procedure, step 2, delay the input signal by a k unit. Therefore, we are getting y of n minus k, n comma k is equal to x of minus n minus k. In the step 3, we have to delay the output by k unit. Therefore, y of n minus k is equal to x of minus of n minus k. Accordingly, it will give x of minus n plus k. Therefore, step 4 will, by comparing these two, step 2 and step 3, we are getting which is not equal. Therefore, accordingly, we are conclude that the given system is time variant system. Next problem is third problem. Y of n is equal to x of n minus 2. Step 1, we are doing y of n is equal to x of n minus 2 given. Step 2, we are including the delaying input by k unit. That is, we are including minus k term. Therefore, we are taking LCM, which is equal to x of n minus 2k divided by 2. And the next is step 3. We are delaying the output by k unit, x of n minus k 2. By seeing itself, we can conclude that it's a time variant system. That is, these two equations are not equal. Accordingly, the given system is considered as a time variant system. Next is fourth problem. Y of n is equal to n into x squared of n. Step 1, we are writing the given function, and step 2, we are delaying the input by k unit. Therefore, y of n comma k is equal to n into x squared of n minus k. And the step 3, we are delaying the output by k unit. Therefore, y of n minus k is equal to n minus k into x squared n minus k. Therefore, we are getting when we compare these two equations, we are getting a not equal operation. That is, we are getting not equal result. Hence, the given system is operating under a time variant system. We will see the next problem, fifth problem. That is, y of n is equal to x of n plus x of n minus 1. Here we are including directly, I am going to step 2. Here we are delaying the input by k unit, that is minus k we are including. And for input output, we are including delaying output by a k unit, that is n minus k. Here we are including n minus k and n minus k. Here it results in both operations are equal. Hence, the given system is time invariant system. Next is sixth problem. Y of n is equal to n into x of n. Step 1, given we have written. Step 2, we are including a delay at the input side, and step 3, we are including a delay at the output side. Hence, the correspondingly input also getting delayed. Hence, the given system is time variant system, since the two terms are not equal. Seventh one is here they have given a trigonometrical function, that is y of n is equal to x of n into cos of omega naught n. Step 1, we are writing the given. Step 2, we are including a delay at the input, that is x of n minus k cos of omega naught n. Next, we are delaying we are including a delay minus k at the output. Correspondingly, it affects the input. Therefore, we are getting a not equal result. Therefore, we are getting a system with a time variant system. Hence, the given system is time variant system. இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இது வந்து டைம் வேரியன்ட் டைம் இன்வேரியன்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் பார்ப்போம். தேங்க்யூ.